வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி மிருதுவான பாசிப்பருப்பு வடை. ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் வேணும்னு நினைச்சா நிறைய பேருக்கு டக்குன்னு வடை தான் ஞாபகத்துக்கு வரும். சாயந்தர நேரத்துல டீ கடையில வடை தான் மெயினான ஸ்நாக்கா இருக்கும். யூஸ்வலா கடலை பருப்பு உளுந்து பருப்புல தான் வடை செஞ்சிருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாசிப்பருப்பை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். இதோட டேஸ்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. நல்ல புரோட்டீன் ரிச்சான ஸ்நாக். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 1/4 கிலோ பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. நான் இதை ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். வீட்ல பச்சைப்பயிறு இருந்தா கூட இதே மாதிரி அதுலயும் வடை செய்யலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான் கொடுக்கும். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டை உரிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேணாம், கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, வடை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டோம். இது கூட 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பாசி பருப்பை 2 டேபிள் ஸ்பூன் அரைக்காம தனியா எடுத்து வச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இடையில பருப்பு தெரியுற மாதிரி வேணும்னா இப்படி சேர்த்துக்கலாம். வேணாம்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக அரிசி மாவை சேர்க்கிறோம்னா வெறும் பாசி பருப்பை அரைச்சு போடும்போது வடை தட்ட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா மாவு லிக்விடியா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா எண்ணெய் குடிக்கும். அதனால 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில கொஞ்சமா தண்ணி தொட்டு மாவை ஒரே சைஸ்ல உருண்டைகளா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பிகினர்ஸா இருந்தா எண்ணெயில போட்டு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சீக்கிரமா போட்டு எடுத்துடலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒண்ணு ஒண்ணா தட்டி போட்டுடலாம். ஆயில்ல போட்டதுமே திருப்பாதீங்க. சரியா வேகாம இருக்கும் போது திருப்பினோம்னா உடைஞ்சிரும். ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா வெளியில கலர் வந்துரும், உள்ள வெந்திருக்காது. அதே மாதிரி ஃப்ளேமை குறைச்சு வச்சோம்னா வேக டைம் எடுக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. 4 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே 2 சைடும் வேக விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு மட்டும் ஊற வச்சு அரைச்சிட்டோம்னா 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வீட்ல இருக்கிற பொருள்கள்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா பிரவுன் கலருக்கு வந்ததும் எடுத்துடலாம். சுட சுட டேஸ்டியான பாசிப்பருப்பு வடை ரெடி ஆயிருச்சு. பாருங்க, கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம வெந்து வந்திருக்கு. வெளியே கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா, இதோட டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.